ஏஐஏடிஎம்கே ஜெனரல் செக்ரட்டரியும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விஷயத்தை தனது சுற்றுப்பயணத்தில் ஹைலைட் பண்ணியிருக்காரு. இந்த திமுக ஆட்சியில் கமர்ஷியல் டேக்ஸ் 150% வரைக்கும் உயர்த்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஒவ்வொரு வருஷமும் 6% உயரணும்னு அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் மின் கட்டணமும் பல மடங்கு ஏறி இருக்கு. இந்த ஹைக்னால கோவை மற்றும் திருப்பூரில் இருக்கிற பல இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸும் பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸும் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கு. நிறைய நிறுவனங்கள் ஃபெயிலியர் ஆகி மூடுற நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்குன்னு இபிஎஸ் உணர்த்தி இருக்காரு. இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கின்ற தொழில் நலிவடைந்திருக்கிறது. தொழில் இன்றைக்கு முடங்கி இருக்கின்றது, சரிந்து இருக்கின்றது. இதில் பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் வேலை இழக்க வேண்டிய சூழ்நிலை. அதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? இல்ல. வீட்டு வரி 100%. 1000 ரூபாய் வீட்டு வரி கட்டணும், 2000 ரூபாய் கட்டணும். கடவரி அதிமுக ஆட்சியில் 1500 ரூபாய் கட்டினீங்களா? இப்போ 150% உயர்த்தி கட்டணும். கிட்டத்தட்ட 4000 ரூபாய் கட்டணும். குடிநீர் வரி இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இந்தியாவிலே இல்ல. மக்களுக்கு இவ்வளவு பேர்டன் கொடுக்கிற இந்த அரசு முதலீடுகளை ஈர்க்கிறோம்னு சொல்லி ஃபாரின் ட்ரிப்ஸுக்கு போறதையும் அவர் கடுமையா கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட இந்த பேச்சு தமிழக அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய டிபேட்டை உருவாக்கி இருக்கு.